வணக்கம். பெங்களூரிலிருந்து மயில்சாமி அண்ணாதுரையின் வாழ்த்துக்களும், வணக்கங்களும். நவம்பர் 14, 2021 3 வருஷங்களுக்கு முன்னால சேயோன் கல்வி நிலையத்த சிவகாசியில நல்ல விழாவுல எல்லாரும் முன்னாலும் தொடங்கி வச்சோம். இப்ப அந்த கல்வி நிலையம் யுபிஎஸ்சி, டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி மற்றும் டிஆர்பி தேர்வுகளுக்கான வகுப்புகள பயிற்சி வகுப்புகளா எடுத்துட்டு போறது கண்டு மிக மகிழ்ச்சியா இருக்கு. டிஎன்பிசி மாணவர்கள் பயன்பெறும் வகையில அனைத்து பாடத்திட்டங்களும் உள்ளடக்கிய 11 புத்தகங்கள சேயோல் கல்வி நிலையம் வெளியிட்டிருக்கிறது எனக்கு தெரியும். மேல 6 முதல் 12 வகுப்பு வரை பயிலக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி மிக்க ஆசிரியர்கள் கொண்டு மாலை மற்றும் தனி வகுப்பு நடத்தப்படுது. அந்த மாதிரியான தேர்வுகளுக்கு அவர்கள் தயாராகும் வண்ணமும் தங்களுடைய பாடங்களையும் ஒரு பக்குவத்தோட பொறுப்போட படித்து தேர்வுகளை அணுகுவதற்கும் அந்த வழி சாத்தியக்கூடு இருக்குன்னு நினைக்கிறேன். 10 வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கணிதத்தில் சிறந்த மதிப்பெண் பெற தேர்வு கையேடு சேயோன் கல்வி நிலையம் வெளியிட்டிருக்குது. இதையும் தாண்டி சேயோன் கல்வி நிலையத்திலிருந்து 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போ பயின்று வர்றாங்க. இந்த மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்கும் வகையில் 17 ஆசிரியர்களும் 3 ஆசிரியர் இல்லாத அலுவலர்களும் பணிபுரிந்து வர்றதாக கேள்விப்பட்டேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. இப்போ இது எல்லாம் சொன்னாலும் ஒவ்வொரு வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? அந்த வகையில் 2022 நடந்த குரூப் 4 தேர்வில் 3 பேர் அரசு பணிக்கு சென்றிருக்காங்க. சிவகாசி சேயோன் கல்வி நிலையத்திலிருந்து 2022 நடந்த குரூப் 2 தேர்வில் 3 நபர்கள் அரசு பணிக்கு சென்றிருக்காங்க. 2022 நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் 4 நபர்கள் சேயோன் கல்வி நிலையத்தில் படித்தவங்க 4 நபர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. 2022-23 ஆண்டுகள் நடந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வில் 16 பேர் சிவகாசி பக்கத்திலிருந்து 16 பேர்கள் உடற்தகுதி தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதாவது எழுத்து வகை தேர்வு முடிஞ்சு உடற்தகுதி தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அவர்கள் காவலர்களாக வர நமக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அதை தாண்டி சமீபத்தில் வெளிவந்த குரூப் 4 2021 தேர்வு முடிவில் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தேர்வாகி அரசு பணி வாய்ப்பை பெறும் வாய்ப்பு நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். சேயோல் கல்வி நிலையத்தினுடைய 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் முன்னிட்டு டிஎன்பிசி தேர்விற்கான பொதுத்தேர்வு தமிழில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு அன்னை தமிழ் என்னும் இலவச தமிழ் சிறப்பு தேர்வு தொடர் யூடியூப் வாயிலாக நடைபெற உள்ளது. அது வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. ஆக வகுப்புல வந்து படிச்சுக்கிறத தாண்டி யூடியூப் வழியாகவும் நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற வகையில் அடுத்த கட்டம் நோக்கி இவ்வளவு தேர்வு வர்றாங்க. அவர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற வகையில் தொழில்நுட்பத்தை இணைச்சு யூடியூப் வாயிலாக வகுப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்குது. இது இல்லாமல் மாணவர்கள் இந்த தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்களை பெறுவதற்காக நம்ம ரொம்ப வாழ்த்துறோம். என்ன பெரிய விளம்பரங்கள் இல்லை, ஆனால் இருந்தாலும் கூட மெதுவாக வந்து இப்போ ஒரு சிறப்பான இடத்தை பெற்று சிவகாசி மண்ணிலிருந்து நாம் பெரிய நகரங்களுக்கு போகாமல் நம்ம இடத்துல இருந்துகிட்டே கற்றுக்கொண்டு நம்ம தமிழகத்தில் உள்ள சிறப்பான அரசு வேலைகளை வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைக்கு போகிறோம். அநேகமாக இந்திய அளவிலும் கூட வேலை வாங்குவதற்கான பணிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படலாம்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு ஜப்பனீஸ் மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் நடைபெறுகிறது. அதிகமாக புரிஞ்சுக்கணும். முக்கியமாக பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறாங்க இல்லையா, இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ அதிகமாக வந்து அமெரிக்கா போகணும் அப்படிங்கிறத தாண்டி ஜப்பானுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஐரோப்பா நாடுகளுக்கு ஆங்கிலம் போதும். ஆனா, பிரெஞ்சு இருந்ததுன்னா, பிரெஞ்சுல நீங்க படிக்க முடியும். உங்களுக்கு தெரியும் பாதுகாப்புத் துறையில நெறைய இந்தியாவுக்கும், பிரெஞ்சுக்கும் இப்ப அதிகமான புரிந்துணர்வு நடந்துட்டு இருக்குது. அதனால அங்கே நாம் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அ அதே மாதிரி ஜப்பான்லயும் அதிகமாக அதிகமானவர்கள் வயதானவர்கள் வந்துட்டாங்க. அதனால அந்த தொழில் புரட்சியில மிகவும் சிறப்பாக வந்த அந்த நாடு, மிகப்பெற தொழிலகங்களுக்கு பணிபுரிவதற்கான பொறியாளர்கள் இல்லை. பயிற்சி பெற்ற டெக்னீஷியன்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அவங்க வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்க்கிறாங்க. அது முக்கியமாக இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஆண், பெண் 2 பேரையும் அவர்கள் வரவேற்று அதற்கான பணிகள குடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. சமீபத்தில ஜப்பனீஸ் தூதரோடு பேசிட்டு இருக்கும் கூட, அது மாதிரியான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இந்தியாவிலிருந்து நெறைய வரலாம், பயிற்சி பெற்று வரலாம் அப்படிங்கிறாங்க. அதுல வந்து ஜப்பனீஸ் அ மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இத நல்லா பயன்படுத்திக்கணும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நோக்கி செய்யோன் கல்வி நிறுவனம் முன்னெடுத்து அதனுடைய அந்த பணிய துவங்குவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இத தாண்டி 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு மேற்படிப்பை எதிர்கொள்ளும் வகையில் கலந்தாய்வு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. அதாவது போட்டித் தேர்வுகள் தாண்டி மேற்படிப்பு என்ன எடுத்துக்கலாம்? அ அப்படிங்க 12ஆவது முடிச்சுட்டு நீங்க பொறியியல், மருத்துவம் அதெல்லாம் போறீங்க இல்லையா? முக்கியமா சொல்றது என்னன்னா, நான் சொல்றேன் அதிகமாக மருத்துவத்துக்காக படிக்கணும். நீட் போறோம். ஆனா, அதுல அதிக பேருக்கு வாய்ப்புகள் இல்ல. அத சரியா புரிஞ்சுக்கணும். ஆனா, ஆனா மருத்துவத்துக்கு தான் நான் பணிபுரியணும். மருத்துவத்துல அ செ என்னுடைய பணி இருக்குன்னு நெனைச்சவங்க, பொறியியல் கற்றாலும் கூட மருத்துவத்தில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸோ அல்லது மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மாரி படிச்சவங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் மருத்துவத் துறையில. ஏன்னா, நிறைய புதிய நோய்கள கண்டுபிடிப்பதற்காக இருக்கலாம், டயக்னோஸ்டிக்கா இருக்கலாம். அதே மாதிரி அறுவை சிகிச்சை செய்வதற்காக இருக்கலாம். அப்படி பல தொழில்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிப்பதாக இருக்கலாம். இப்படி பல தொழில்களுக்கு வந்து நிறைய பொறியியலாளர்கள் மருத்துவத் துறையில தேவைப்படுறாங்க. அத நான் புரிஞ்சுகிட்டு, அத நோக்கி படிச்சவனாலும் கூட, திரும்ப மருத்துவத்துறைக்கு அதே மருத்துவர்களுக்கே உதவக்கூடிய மருத்துவ பொறியாளர்களா உருவாக்க முடியும். அந்த அது அந்த அது அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில கவுன்சிலிங் போகும்போது இருக்கக்கூடிய நெறைய வாய்ப்புகள பார்த்துக்குங்க. இந்த வாய்ப்புல நம்ம எதுல எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறதும் ப ப ப எடுத்துட்டு போகணும். ஏன்னா, அதுல நாம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா, அதற்கான வாய்ப்புகள நம்ம தேர்ந்தெடுத்து போறது நல்லா இருக்கும். விளையாட்டுக்கே போறோம்னா, நம்ம ஓட்டுனா நல்லா இருக்குமா? ஒரு வீசுதல் இருக்கு இல்லையா? குண்டெறிதல், அம்பெறிதல் அப்படின்னு நெறைய இருக்கு. வட்டெறிதல் அப்படின்னு அது மாரி இருக்கலாம். அதுல போறோமா? இல்ல கால்பந்து, கிரிக்கெட்டு, டென்னிஸு அப்படிங்கிற மாரி கேம்ஸுக்கு போறதா? அப்படிங்கிறது இருக்கு. விளையாட்டு அப்படிங்கிறது பலதும் இருக்கு. அதுல தான் எதில் சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கிறத எடுத்துட்டு போனா சிறப்பா இருக்கும் இல்லையா? கபடியும் கூட பெருசா வந்துட்டு இருக்குது இப்போ. செஸ் பெருசா உலக அளவுல செஸ் பிளேயர் வந்துட்டு இருக்காங்க. ஆக நெறைய விளையாட்டுகள் நெறைய இருக்குது. அதே மாதிரியும் இப்போ வந்து கல்வியிலும் கூட நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு புரிஞ்சதற்கான வாய்ப்புகள செய்யன் கல்வி நிறுவனம் குடுக்கும்னு நெனைக்கிறேன். அந்த வகையில சிவகாசியில நம்ம 3 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிக்கப்பட்ட செய்யோன் கல்வி நிறுவனம் மிக சிறப்பாக வளர்ந்து வருவது. அதுவும் அதிகமாக அவங்க வந்து அ எ எங்க விளம்பரங்கள் படுத்தல. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களாலும், அ எடுப்ப எடு எடுக் எடுக்கப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளினாலும் சிறப்பா போயிட்டு இருக்குது. ஜெயபாண்டியன் அவர்கள் ஒரு பக்கம் அமெரிக்காவில் நிறைய சம்பாதிக்கிறாரு. சம்பாதிக்கிறத கொண்டு வந்து இங்க நம்ம ஊர்ல நம்ம குழந்தைகளுக்கு, நம்முடைய சிறார்களுக்கு, இளைஞர்களுக்கு எப்படி குடுக்க முடியும்? இங்கிருந்தே அவங்க எப்படி படிக்க முடியும்? அப்படிங்கிற வகையில அவர் சிறப்பாக பணத்தை ஒரு பெரிதாக மதிக்காம, அவங்க குடும்பமும் அதுக்கு தகுந்த மாரி ஒத்துழைப்பு குடுக்கும் பொழுது, ஒரு சிறப்பான கல்வி வகுப்பறை நான் வந்து முதல் அன்னைக்கே பார்த்தேன். வகுப்பறை சிறப்பாக அமைச்சிருந்தாங்க. கல்விக்கூடம், கல்வி நிறுவனம், அது அலுவலகம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இருக்கக்கூடிய இளைஞர்கள், கூட பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே சிறப்பான ஒரு கல்வி நிலையமாக உருவாகிட்டு இருக்கு. இத சிறப்பாக எடுத்து பயன்படுத்திட்டு போங்க. அதிகமாக வர அதிகமானவர்கள் தேர்வு பெற்று மேலே போகும்பொழுது, செய்கோன் கல்வி நிறுவனம் மேலே போகும். நீங்களும் மேல போங்க, அவர்களும் மேல போகும். விளம்பரம் இல்லாமல் சிறப்பாக இந்த நிறுவனம் வருவதற்கு 3 வருஷங்கள் ஆயிடுச்சு. 4, 5 வருடங்கள், 30, 300 வருடங்களாக சிறப்பாக போகணும் என்ற வாழ்த்துக்களுடன், உங்களுடைய அப்பப்ப கண்காணிச்சுக் கொண்டு நானும் இருக்கிறேன். அப்படிங்கிற வகையில வாழ்த்துக்களுடன் 3ஆம் ஆண்டை தொடும் ஆ 3ஆம் ஆண்டிலிருந்து 4ஆம் ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கும் செய்யோன் கல்வி நிறுவனத்திற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள்.